Hello everyone. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா இன்கம் டேக்ஸ் லா அண்ட் ப்ராக்டிஸ் யூனிட் 2 வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். யூனிட் 2 என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸ். இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸ்னால் இன்கம் ஃப்ரம் சேலரி, இன்கம் ஃப்ரம் கேபிட்டல் கெயின், இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, இன்கம் ஃப்ரம் பிஸ்னஸ். இந்த 4 ஹெட்டில் டேக்ஸபிள் பண்ணாத இன்கம்மை டேக்ஸபிள் பண்ணுறது தான் வந்து இந்த இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸ். இந்த இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸில் நிறைய இருக்குது. டிவிடெண்ட் இன்கம், கேஷுவல் இன்கம், இன்ட்ரெஸ்ட் ஆன் செக்யூரிட்டிஸ், இன்ட்ரெஸ்ட் ஆன் பேங்க் டெபாசிட்ஸ், இந்த மாதிரி வந்து நிறைய இருக்குது. ஃபேமிலி பென்ஷன் இந்த மாதிரி. இதில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் செக்யூரிட்டிஸ். செக்யூரிட்டிஸ் பார்க்க போகிறோம். இன்ட்ரெஸ்ட் ஆன் செக்யூரிட்டிஸ்க்கு வந்து பேசிக் ரூல்ஸ் இருக்குது, அதை மட்டும் நான் சொல்கிறேன். கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ்னால் டிடிஎஸ் வந்து எப்பயுமே அப்ளிகபிள் கிடையாது. இதுவே கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸாக இல்லாமல் நான் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸாக இருந்துச்சுன்னா அதுக்கு எப்பயுமே 10% டிடிஎஸ் அப்ளிகபிள் பண்ணணும். டேக்ஸ் ஃப்ரீ டிபெஞ்சர் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா அதுக்கு 10% டிடிஎஸ் அப்ளிகபிள் பண்ணணும். இதுதான் வந்து இதோட பேசிக் ரூல். அதுக்கப்புறம் வேறு ஏதாவது இருந்துச்சுன்னா நம்ம அப்படியே சம் போடும்போது பார்க்கலாம். சம் பார்க்கலாம். Miss Selvi held the following investment: rupees 81 lakh, 10% tax-free debentures of a limited company, rupees 72,000 interest received on tax-free debentures of UV Limited, rupees 7 lakh 99,200 10% tax-free securities of a limited company, rupees 1,39,680 interest received on tax-free securities of a limited company, rupees 4 lakh 15% debentures of a company, rupees 26,910 being interest on listed debentures of a company. Compute the IFOS of Miss Selvi for the assessment year 2020-21. பார்க்கலாம். Computation of IFOS of Miss Selvi for the assessment year 2020-2021. 10% tax-free debentures of a limited company. 10% இதில் tax-free debentures அப்படின்னு கொடுத்துருக்கிறதுனால இதுக்கு வந்து டிடிஎஸ் அப்ளிகபிள். ஸோ 81 லேக்கில் இருந்து 10% கண்டுபிடிச்சா 81,000. அதுக்கப்புறம் வந்து 81,000க்கு 10% டிடிஎஸ் அப்ளிகபிள். ஸோ 100 divided by 100 minus 10, அது வந்து 90,000. நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்ட் ஆன் டேக்ஸ் ஃப்ரீ டிபெஞ்சர். இதுலேயும் டேக்ஸ் ஃப்ரீ டிபெஞ்சர் அப்படின்னு கொடுத்துருக்கிறதுனால இதுக்குமே வந்து டிடிஎஸ் அப்ளிகபிள். இதில் வந்து பர்சன்டேஜ் எதுவுமே தராதனால ஸோ ஸ்ட்ரெயிட்டாகவே 72,000 into 100 divided by 90 அப்படின்னு போட்டு 80,000. நெக்ஸ்ட் செக்யூரிட்டி ஆஃப் லிமிடெட் கம்பெனி டேக்ஸ் ஃப்ரீ அப்படின்னு கொடுத்துருக்கிறதுனால இது 7,99,200 இருந்து 10% ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சா 79,920. அதில் 10% TDS கண்டுபிடிக்கணும். ஸோ இன்டூ 100 divided by 90, 88,800. நெக்ஸ்ட்டு செக்யூரிட்டி ஆஃப் அ லிமிடெட் கம்பெனி. செக்யூரிட்டி ஆஃப் அ லிமிடெட் கம்பெனி இதுலேயுமே வந்து டேக்ஸ் ஃப்ரீ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதனால் 1,39,680க்கு டிடிஎஸ் வந்து 10% கால்குலேட் பண்ணி 1,55,200 போட்டிருக்காங்க. 4,15% டிபெஞ்சர் ஆஃப் அ கம்பெனி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் டேக்ஸ் ஃப்ரீ டிபெஞ்சர் அந்த மாதிரி எதுவுமே கொடுக்கல அப்படின்றதுனால இதுக்கு டிடிஎஸ் அப்ளிகபிள் கிடையாது. 4 lakh into 15 divided by 100, 60,000 அப்படின்னு போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்ட் ஆன் லிஸ்டட் டிபெஞ்சர்ஸ் ஆஃப் அ கம்பெனி. இதுக்கு வந்து டிடிஎஸ் அப்ளிகபிள் அப்படின்றதுனால 100 divided by 90 போட்டிருக்காங்க. அதாவது வந்து 26,910 into 100 divided by 90, 29,900. இப்போ இது வந்தது எல்லாத்தையும் ஆட் பண்ணுறதுக்கு பேர் தான் வந்து இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸ். அதாவது 90,000, 80,000, 88,800, 1,55,200, 60,000, 29,900 இது எல்லாமே ஆட் பண்ணால் 5,03,900. இதுதான் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸ். தேங்க்யூ.